கடைசி வரைக்கும் அவன் உன்னை பத்தி தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை. அம்மா நீங்க சொல்றது ஆமாப்பா. கோவிந்தப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தப்ப பிரியாவும் பைக்ல அவர் கூட போயிருந்தான். அவளுக்கு தலையில பலமா அடிபட்டுடுச்சு. அப்பத்திக்கு அவ உயிரை காப்பாத்தின டாக்டருங்க நிரந்தரமா அவளை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்ப வேணாலும் எது வேணாலும் அவளுக்கு நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் பிரியாவுக்கே தெரியாதுப்பா. அதனாலதான் அவ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சான். தங்கச்சி மேல அவ்வளோ பாசம். அம்மா நீ ஒரு பொண்ணை காதலிக்கிற, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? ஆனா அது அல்பாயுசுல இருக்கிற தான் தங்கச்சி தானே தெரிஞ்சதும் அவன் உன்னை நினைச்சுதான் ஏன் வேதனைப்பட்டா. அம்மா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுப்பா. நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிக்கணும். என்னப்பா சொல்ற? கோவிந்த் நினைச்ச மாதிரி அவ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை என்னால மட்டும்தான் தர முடியும். அதுக்கு அவ என் மனைவி ஆகணும். இல்ல கண்ணா, இப்ப கூட அவளை டாக்டர். யோசிக்காதீங்கம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையப்பா. அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. அண்ணா சொல்றது சரிதானே? சரின்னு சொல்லுங்கம்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. சரிப்பா. நன்றிம்மா. கண்ணா கண்ணன் சாரி பிரியா, நான் உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன். சாரிடா, ஐ எம் வெரி சாரி. நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே உங்க அண்ணன் கோவிந்த் தான்டா. அவன் இல்லாதப்போ என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கியிருந்தேன். ஆனா இப்போ உங்க அம்மாவே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் கண்ணன், நீ கண்டிப்பா வருவேன்னு. ஆனா நீ வராம மட்டும் இருந்திருந்தா நான் செத்தே போய். இல்ல பிரியா, நான் உன்னை சாக விட மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். 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 உட்காருங்க, அண்ணா வருவாரு. வணக்கம். பாப்பா கண்ணா உட்காரு. ஏதோ
அவசரமா பேசணும்னு சொன்னீங்க. சொல்றேன் தம்பி. இத சாப்பிடுங்க. எடுத்துக்கண்ணா. இல்ல பரவாயில்ல. கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு. விடிஞ்சா கல்யாணம். இப்ப அவன் நண்பன் இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பான்ல. என்ன சார் பண்றது? அவன் அப்பா மாதிரி ஆக்சிடென்ட்ல போகணும்னு அவன் தலைவிதி சார். விதியாவது மண்ணாவது. உன்னோட நண்பன் ஆக்சிடென்ட்ல சாகலப்பா, அவனுங்க போட்டானுங்கப்பா. அநியாயமா அவனை போட்டாங்கப்பா. கட்சி விஷயமா நான் வெளியூர் போயிட்டு வந்தா கல்யாணம். என்னப்பா வேலை சௌக்கியமா இருக்கியா? நடக்குது. நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஏய், லூஸ் ஐயர்ல. ஆமாண்டா, இப்ப சரியா போயிட்டான். ஐயா வணக்கம் ஐயா. வாங்க 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 வாங்க. கண்ணா, டேய், இந்த கல்யாண ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கடா. சரி சரி வா, மூட்டத்துக்கு நேரம் ஆச்சு மாப்ள. பிரியா பாத்தியாப்பா கண்ணா?
அம்மா எல்லாரும் என்ன தனிமரமா விட்டுட்டு போயிட்டீங்களே. இருக்கம்மா நான் இருக்கம்மா நான் இருக்கம்மா நான் இருக்கம்மா. என் சொந்தம் எல்லாமே என் தாயின்